சோலைவன காட்டுல அன்னைக்கு சாயங்காலம் எதிர்பார்க்காத விதமா பயங்கரமா காத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழையில மீனுவும் அவளோட பொண்ணு லக்கியும் பறக்க முடியாம ரொம்பவே திண்டாடினாங்க. ஆனா காத்தும் மழையும் ரொம்ப அதிகமா வந்ததால அவளால ஒரு கட்டத்துக்கு மேல பறக்க முடியல. ரொம்ப கடுமையா காத்து வீசினதால ரெண்டு பறவைங்களும் நில தடுமாறி அங்கேயும் இங்கேயும் பறந்தாங்க. மீனுக்குருவி ஒரு மரத்துல மோதி அந்த இடத்துலயே கீழே விழுந்தா. லக்கி ரொம்ப தூரம் காத்தோட விசையிலேயே பறந்து போனா. லக்கி காத்துல பறந்து போறத பார்த்து மீனும் ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. ஐயோ, என்னோட குழந்தை! இப்படி அநியாயமா என்னோட குழந்தைய நான் பறி கொடுத்துட்டேனே! கடவுளே, எப்படியாச்சும் என் குழந்தைய என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துரு. மீனும் அழுதுட்டு இருக்கிற சத்தம் அந்த பக்கமா போன மிட்டுவோட காதுல கேட்டுச்சு. என்னாச்சு மீனு? ஏன் இங்க உட்காந்து அழற? மிட்டு, என்னோட குழந்தைய இந்த காத்து எங்கேயோ தூக்கிட்டு போய் வீசிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, வா, நாம ரெண்டு பேரும் சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் லக்கி இருக்காளான்னு தேடி பார்க்கலாம். பிறகு மீனுவும் மிட்டுவும் ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள லக்கிய தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கவலையோட மீனுவோட கணவன் ராணா வீட்டு வாசல்லையே அவங்களுக்காக காத்துட்டு இருந்தா. என்னாச்சு மீனு, நீ மட்டும் வந்திருக்க? ஆமா, நம்ம பொண்ணு எங்க காணோம்? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. காத்து ரொம்ப அதிகமா வீசினதால நான் அங்கேயே நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டேன். ஆனா லக்கிய அந்த காத்து ரொம்ப தூரத்துக்கு இழுத்துட்டு போச்சு. அவ எங்க மாட்டிக்கிட்டு இருக்கானே தெரியல. நான் தான் உன்னை போகும்போதே சொன்னல, மழை வரா மாதிரி இருக்கு, சீக்கிரமா திரும்பி வந்துருங்கன்னு. இவ்வளோ நேரம் நீ காட்டுக்குள்ள என்ன செஞ்ச? இப்ப பாரு, லக்கி எங்க ஆபத்துல மாட்டிட்டு இருக்கானே தெரியல. காத்து லக்கிய இழுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஒரு குகையோட வாசல்ல போட்டுச்சு. மயக்கத்துல இருந்த லக்கி இப்போ கண் விழிச்சு பார்த்தா. அம்மா, அம்மா, ஐயோ கடவுளே, நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியலையே. அம்மா, எப்படியாச்சும் என்ன காப்பாத்தீங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. லக்கி அழற சத்தம் அந்த குகைக்குள்ள இருக்கிற பூனைக்கும் கேட்டுச்சு. யார் இது? இந்த நேரத்துல யார் இங்க வந்திருப்பாங்க? என்ன இது? நம்ம குகை வாசல்ல யாரோ அழற சத்தம் கேக்குது அப்படின்னு யோசிச்ச பூனை பிறகு குகையிலிருந்து வெளியில வந்தது. என்னாச்சு பறவையே? எதுக்காக இங்க உட்கார்ந்து அழற? பூனையே, நானும் எங்க அம்மாவும் காட்டுக்கு உணவு தேடி வந்தோம். ஆனா அந்த காத்தோட திசையில நான் வழி தவறி இங்க வந்து விழுந்துட்டேன். எங்க அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூனை. லக்கி அழறத பார்த்து பரிதாபப்பட்ட பூனை பிறகு அவளை சமாதானப்படுத்தி அந்த குகைக்குள்ள கூட்டிட்டு வந்துச்சு. மழையில நெனைஞ்சி ரொம்பவே குளிரில நடுங்கிட்டு இருந்த லக்கிக்கு இதமா அது நெருப்பு மூட்டி அவளை குளிர்காய வச்சுச்சு. பிறகு பூனை தாங்கிட்டே இருந்த ஒரு ஆப்பிள் பழத்தையும் கொடுத்தது. பசியோட இருந்த லக்கி அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டா. பிறகு லக்கிய அதுகிட்ட இருக்கிற பாயில படுத்து தூங்க சொன்னுச்சு. அவளும் ரொம்ப களைப்பா இருக்கதால நல்லா படுத்து தூங்குனா. அவ தூங்குறத பார்த்து பூனை ரொம்பவே பாவப்பட்டுச்சு. பாவம், எவ்வளவு பாவமா தூங்குறா. தன்னோட அம்மாவுக்காக ரொம்ப ஏங்குறா. எப்படியாச்சும் இவளை காலையில நாம இவ அம்மா கிட்ட சேர்த்துடணும். பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. குழந்தையே, உன்னோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை அங்க கொண்டு போய் விட்டுடுறேன். இல்ல பூனையே, எனக்கு எங்களோட வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. சரிடா தங்கம், நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா இந்த காட்டுல தான் உன்னோட வீடு இருக்கும். நாம காட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கலாம். பிறகு அந்த பூனை லக்கிய தன்னோட முதுகுல சுமந்துக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போனுச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா லக்கிய தூரத்துல இருக்கிற மெட்டு கிளி பார்த்தா. என்ன, லக்கி மாதிரி தெரியுது. ஆனா இது என்ன பூனை கூட வர்றா? அப்படின்னு யோசிச்ச மிட்டு பிறகு அங்கிருந்து லக்கி பக்கத்துல வந்தது. லக்கி, நீ என்னம்மா இந்த பூனை கூட வர்ற? மிட்டு இப்படி கேட்டதும் பூனை நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது. இது கேட்டு மிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. சரி, ரெண்டு பேரும் வாங்க,
நான் உங்களை மீனுவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இப்பதான் மீனுவும் ராணாவும் காடு முழுக்க தேடிட்டு அசந்து போய் வீட்டுக்கு போனாங்க. பிறகு அவங்கள கூப்பிட்டுட்டு மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. தன்னோட குழந்தைய பார்த்த மீனுவும் ராணாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நன்றி பூனையே. உன்னை நான் இத்தனை நாளா தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். பூனைங்க எல்லாரும் மாமிசத்தை சாப்பிடுவாங்கன்னு. ஆனா நீ ரொம்பவே நல்லவ. என்னோட குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்ட. இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். சரி தங்கம், அப்படின்னா நான் போயிட்டு வரேன். இனிமே மழை வரும்போது நீ எங்கேயும் வெளியில எல்லாம் வரக்கூடாது, சரியா? என்னோட அம்மா கிட்ட என்ன பத்திரமா கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டீங்க. கண்டிப்பா நான் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன். இன்னையில இருந்து நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். அப்படின்னு சொல்லி லக்கி பூனைய கட்டி பிடிச்சா. பூனையோட இந்த தாயுள்ளத்தை பார்த்து அந்த பறவைங்க எல்லாரும் ரொம்பவே நெகிழ்ந்து போய் நின்னாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.